கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரம் உங்கள் வீட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே புதிய வருஷத்திற்குள்ளால் குடும்பமாக சமாதானத்தோடு, நிறைவோடு, பரிசுத்தத்தோடு நீங்கள் புதிய வருஷத்தை கண்டு களிக்கூறும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மேத்யூ என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். மேத்யூ இன்னைக்கு காலையில் எழும்பி ரொம்ப மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிற, வாழ்க்கை என்ன ஆக போகுதோ, எங்கே போய் முடிய போகுதோ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி தப்பான விஷயத்தில் போய் அது முடியாது, நல்ல விஷயத்தில் முடியும். புதிய வருஷத்திற்காக உன்னை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கோமதியை கர்த்தர் இந்த நாளுகளே நினைத்தருளி உனக்கு கர்த்தர் நெடுங்காலம் காத்திருந்து இந்த இருதயத்தில் ஏங்கின அந்த பாக்கியத்தை இந்த பண்டிகை காலங்களில் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். மைக்கேல் என்கிற ஒரு பெயரை கர்த்தரின் ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். மைக்கேல், பயப்படாத, உனக்குள்ளால் இருக்கிற பயத்தின் ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறாரு. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, என்ன நடக்கும் அப்படின்ற அந்த மரண பயத்தை மாற்றி உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை மூடி உனக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தருவேன்னு சொல்லி மைக்கேலுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கோபாலன் என்கிற ஒரு பெயரை என்னுடைய ஆவியிலே கர்த்தர் காண்பிக்கிறார். கோபாலன், நீ இன்னைக்கு எதேச்சமாக இந்த மங்கள வார்த்தையை அப்படியே தள்ளி விடும் பொழுது உனக்கு வந்திருக்கு. இது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள். கோபாலன், நீ இப்போ அடுத்து தொடர்ந்து வருகிற அந்த மங்கள வார்த்தையை கேளு. நான் உன் கூட பேசுவேன். அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை கொண்டு வரும். எதுலேருந்து கரை சேர முடியாதுன்னு யோசித்துட்ருக்கிறோ அதுலேருந்து அவனை கரை சேர்த்துருவேன். சரி, இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை? லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. நிறைய பேர் இது என்னால் முடியாது, இது என்னால் முடியாது, இது என்னால் அதை நிறைவேற்ற முடியாது, இதை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது, என்னால் டிகிரி முடிக்க முடியாது, என்னால் இந்த இன்டர்வியூவை சக்ஸஸ் பண்ண முடியாது, என்னால் இந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து விடுதலை பெற முடியாது, முடியாது முடியாது முடியாதுன்னு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறத தயவு செய்து இன்னைக்கூட விட்டுரு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால் முடியும், இயேசு என் கூட இருந்தால் முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல பாசிட்டிவாக பேச பழகிக்கொள்ளுங்க. நெகட்டிவாகவே பேசி, நெகட்டிவாகவே யோசித்து, நெகட்டிவான வழியில் போயிட்டுருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய அழிவிற்கும் உன்னுடைய கீழ்நோக்கி போகிற காரியத்திற்கு நீ தான் காரணம். நீ தான் உன்னுடைய விசுவாசத்தை குலைச்சி டிப்ரெஷனில் போய், பின்மாற்றத்தில் போய், ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காதுன்னா ஒன்றும் நடக்காது. விசுவாசத்தில் சொல்ல நடக்கும். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், திருமணம் ஆகிறதுக்கு முன்னால், கிட்டத்தட்ட அந்த மேரேஜ் பீரியடில் ஒரு முறை திடீர்னு எதனால் ஆச்சுன்னு தெரியாது, ஒரு கால் திடீர்னு வழங்காமல் போச்சு, நடக்க முடியலை. இந்த சுச்சுவேஷனில் திடீர்னு தான் ஆச்சு. இவ்வளோ டாக்டர் இடத்துல எல்லாம் போனேன். அப்போது அதுலேருந்து இன்னும் ஒரு 20 நாள்லேயே 15 நாளில் எனக்கு கல்யாணம். அப்போ கோர்ட்டுக்கு அளவு கொடுக்க போகணும். டீனரில் ஒரு கடைக்கு போகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னாச்சுன்னா அந்த ஃபெய்த்து அதில் தான் இருக்குது. அப்போது என்னை கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கால் ஊனி நடக்கிறேன். என்னுடைய கையை ஃப்ரெண்டுடைய தோள் மேலே போட்டுட்டு அப்படி துள்ளி 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 நடந்து போகிறேன். ஸோ ஷூட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும், அளவு எடுக்கணும். அப்போ டீனரில் உள்ள அந்த டெய்லர் என்கிட்ட சொல்கிறார், என்ன மாப்பிள்ள வீல் சேரில் தாலி கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு அவர் சும்மா ஜாலிக்கு தான் கேட்டார், கிண்டலுக்கெல்லாம் கேட்கல, சும்மா ஜாலிக்கு கேட்டார். என்னை உற்சாகப்படுத்த தான் கேட்டிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் பாதிப்பில் இருந்த எனக்கு டப்புன்னு மனசு அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அப்படியே கடற்கடன்னு கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் கோர்ட்டுக்கு அளவு கொடுக்க வந்திருக்கேன். ட்ரையல் எடுக்க வரும் பொழுது, கோர்ட்டை டெலிவரி கார்டு வாங்க வரும்போதில்லை, கோர்ட்டுக்கு ட்ரையல் கொடுப்பாங்க ஒரு நாள். ட்ரையல் எடுக்க வரும் பொழுது நானே கார் ஓட்டிகிட்டு வருவேன், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுதான் ஃபெய்த்துங்க. அந்த ஃபெய்த்து தான் கால் எனக்கு ஊன பண்ணிச்சு. ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஜெபத்தோடு போய், எங்கள் ஊரில் ஒரு வைத்தியர் ஆனக்குழி ஆசான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனேன். சார், எனக்கு இது மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் கவலைப்படாது ஸ்டீஃபன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் கொடுத்தாரு. ஜெபத்தோடு அந்த பயங்கர பத்தியம், கடும் பத்தியம், அதை சாப்பிட்டேன். அதுபோல்
ஒரு சின்ன ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக ஆயில் போட்டுட்டு படுத்து கிடந்தேன். கரெக்டாக 7 நாளுன்னு நினைக்கிறேன் அந்த மெடிசன். 8ஆவது நாள் காலடி எடுத்து வைக்கிறேன். விசுவாசத்தில் தான், ஆண்டவரே என் கால் இப்போ நிற்கணும் அப்படின்னு விசுவாசத்தில் அப்படியே கால் நின்றுச்சு. அழகாக கல்யாணம் நடந்து எனக்கு பிள்ளைகளும் பிறந்து பேர பிள்ளைகளும் பார்த்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஃபெய்த் அவங்ககிட்ட நான் சொன்னேன் பாருங்கள். அதே போல் நான் கோர்ட்டுக்கு ட்ரையல் கொடுக்க போகும்போது நானே கார் ஓட்டிகிட்டு போனேன். கார் ஓட்டிகிட்டு போய் தான் அந்த கோர்ட்டுக்கு ட்ரையல் கொடுத்தேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஃபெய்த், ஒருவேளை நானும் முடியலைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கலாம், முடிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆண்டவர் முன்குறிச்ச நேரத்தில் இந்த ஃபெய்த் இன்றைக்கி உங்களுக்குள்ளால் வரணும். இந்த நெகட்டிவ் தாட்டுன்றது அவிசுவாசம், ஃபெய்த்துன்றது விசுவாசம். ஸோ அந்த விசுவாசத்தை இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்க. எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்களோ பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே முடியும். இந்த வசனம் தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் கூட இணைச்சிக்கணும். என்னால் நல்லா சொல்ல முடியும், மெடிசினுக்கு என்ன கூட்டிட்டு போனதும் ஆண்டவர் தான். அந்த மெடிசின் என்னுடைய சரீரத்தில் அதுக்கு முன்னாடி எவ்வளோ இங்கிலீஷ் இன்ஜெக்ஷன் போடுவேன், ஒரு 12 மணி நேரத்தில் திருப்பி அதே மாதிரி ஆகிடும். அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ஃபெய்த்தை நான் சொன்ன பாருங்கள், நான் கார் ஓட்டிகிட்டு கோர்ட்டுக்கு ட்ரையல் கொடுப்பேன். என் மேலே இருந்த திறமையிலேயே தைரியத்தில் சொல்லலை, ஏசப்பா மேலே விசுவாசம். அதே போல் அந்த காரியத்தை ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணார். அப்போது காரியங்களை கைக்கூடி வருகிற தெய்வத்தை இன்னைக்கு உன் இருதயத்தில் ஏற்றுக்கிட்டு அவரை உன் கூடையே வச்சுக்கோ. தாவீது சொன்னான், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு வயலும் நான் அசைக்க முடியாது. ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு சாட்சியை கேட்கலாம். பிரதர் காட்வின், எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் நீலகிரி பகுதிக்கு வந்து தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார். நானும் என்னுடைய மனைவியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தின் போது எங்கள் இருவரின் தலையின் மீதும் கைகளை வைத்து ஜெபித்தார். அப்பொழுது சகோதரர் சொன்ன மங்கள வார்த்தை, ஆறுதலின் பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். சகோதரர் ஜெபித்த அடுத்த மாதமே என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஏறெடுத்த ஜெபத்தினாலும் என்னுடைய மனைவி நிறை மாதத்தில் சுகப்பிரசவத்தில் அழகான குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பார்த்தீங்களா, ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவங்க வந்தாங்க, விசுவாசத்தோடு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு போவோம், ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையின்படி எனக்கு குழந்தை தங்கும், ஆண்டவரால் இதை செய்ய முடியும்னு நம்பி வந்தாங்க. அந்த விசுவாசம் அங்கே மங்கள வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாத பிள்ளை செல்வத்தை கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் இந்த கேட்ட இந்த மங்கள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நிறைவேறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் எதெல்லாம் என்ன நடக்கலை, கூடலை, கிடைக்கலேன்னு சொல்கிறாங்களோ அவை எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வத்தை இன்றைக்கு தங்கள் இருதயத்தில் சுமக்கவும், அதை தொடர்ந்து அந்த ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்கள் அறியாததும் இவர்களை எட்டாததும் இவர்களுடைய கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர்களுக்கு செய்வீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடக்கட்டும், தடைப்பட்டிருக்கிற சொந்த வீடு வாசல் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், தடைப்பட்டிருக்கிற அரசு உத்தியோகம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். சரீரத்தில் இருக்கிற முடியாதுன்னு டாக்டர் சொன்ன வியாதிகளை எல்லாம் ஆண்டவர் வெளியேற்றி என் பிள்ளைகளுக்கு தீர்க்காய் செய்தார். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் இதாகும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.